ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். உளுத்தம் பருப்பு வச்சு அருமையான ஒரு பருப்பி செய்யலாம். சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தியான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்தாச்சு. அதை வந்து ஒரு 50% வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு, அதுவும் போட்டு 2 ஈவனாக வர வரைக்கும் தீயக்கூடாது. நல்லா வந்து பொன் வறுவலாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே நான் வந்து 4, 5 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏன்னா தனியாக வந்து பவுட்ரு பண்ணால் அது வந்து பவுட்ரு ஆகாது. அதனால் நான் ஒட்டுக்கா வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. தீய விட்டாக்கா அது வாசனை வந்து வேறு மாதிரி வந்துடும். பொன் வறுவலாக வரும்போது எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர கொரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஸ்வீட் வந்து நல்லா கொல கொலன்னு போயிடும். இந்த மாதிரி கொர கொரன்னு இருக்கணும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கணும். நல்ல வெல்லம் தான் நான் எடுத்திருக்கேன். அது கட்டி கட்டியாக போட்டால் வந்து உடச்சி போட்டால் கரையிறதுக்கு லேட் ஆகும். நான் துருவி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இடித்து கூட எடுத்துக்கலாம். அப்புறமே வந்து நான் இடித்து கூட எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு வெல்லம் இருந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். போட்டு இதில் ஒரு கப் தண்ணி விட்டு இந்த கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். வெல்லம் கரைஞ்சா போதும். ஓரளவுக்கு இல்லைன்னா ஒரு கம்பி பதத்துக்கு கூட நீங்கள் பாகு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கரையிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு கம்பி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சுருங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ அதுலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யும் போட்டும்போது அந்த ஹீட்டுக்கு அது வந்து கரைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த உளுத்தம்பருப்பு மாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இப்படியே போட்டு அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா கொதிக்கும்போது என்ன ஆகும்னா கட்டி கட்டிடும். அதனால் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த பவுட்ரை போட்டு கிண்டிகிட்ருக்கேன். அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது பாகில் போட்டு கலக்கிறதுனால சீக்கிரமாக கட்டியாயிடும். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த வந்து பாகு வந்து நல்லா கெட்டிப்படும். கெட்டியாகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு மைசூர் பாக்கு மாதிரி. மைசூர் பாக்கு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருந்தது. நல்லா ஹார்லிக்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். இந்த டேஸ்ட்டும் அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் மாதிரியே இருந்தது. இப்போ பாருங்கள், அதுலேயே வந்து 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். 1 கப் பால் வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணிக்கு பதிலுக்கு வந்து நம்ம பால் ஊற்றும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இது கிட்டத்தட்ட நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸே தான். ஹார்லிக்ஸு இல்லை மைசூர் பாக்குன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. உளுத்தம்பருப்புலையும் பாசிப்பருப்பும் போடும்போது இப்படி ஒரு டேஸ்ட்டாக அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. கெட்டி ஆகிட்டே இருக்குது. இன்னமும் நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து இதே நான்ஸ்டிக் டவாவாக இருந்தால் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நம்ம வந்து அடி கனமான பாத்திரம் மட்டும் வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. இதே நான்ஸ்டிக் டவாவில் செய்யும்போது உங்களுக்கு நல்லா வந்து அது ஒட்டாமல் வரும். இப்போ மறுபடியும் 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு தடவை நெய் விடும்போது இன்னும் வந்து அது வந்து அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக நம்ம விடுறோம். அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறோம். மறுபடியும் நல்லா கிண்டணும். பார்த்திங்கன்னா டைட் கொடுக்குது. இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம பாகு வந்து நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சினோம்னா இது வந்து நல்லா பருப்பி மாதிரி நல்லா வந்து ட்ரை ஆகிடும். ஆறின வாட்டி கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும்போது போட்டிங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வந்து ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்த வாட்டி நீங்கள் போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு கிரீஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்பயே வந்து ஒரு பருப்பி ஸ்டேஜில் வந்துடுது. இன்னும் கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நல்லா வந்து கிரீஃப் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
கெட்டியாயிட்டே வருது. இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆறிடும். அப்போ நம்ம வந்து ஒரு பீஸ் போடுறதுக்கோ இல்லை அப்படியே கூட நீங்கள் ஒரு கப்பில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் கட்டரில் எடுத்து காய் கட் பண்ணுற அந்த கட்டையில் வச்சு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இது வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டும் போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆற வந்து என்ன ஆச்சுன்னா நல்லா வந்து இறுகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் ஆறின வாட்டி பார்த்திங்கன்னா அப்படியே பருப்பி மாதிரி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நாள் ஆனாலும் கெடாது. ஏன்னா நம்ம பால் ஊற்றிருக்கிறோம், ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து ஒரு 4 நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.